வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். அதாவது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அண்ட் தென் ஹெச்எஃப் டீலக்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்னலாம் இதாக இருக்குது, ப்ரைஸிங் என்ன, மைலேஜ் என்ன, ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராவன் கான் ஒசூர் ஷோரூம் தான். ஸோ நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ராவன் கான் ஒசூர் ஷோரூமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். டேரெக்டாக விசிட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. ஏன் டெஸ்ட் ரைட் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரைட் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் எந்த வண்டியாக இருந்தாலுமே டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கான்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஸோ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட லுக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ லுக்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு கிளாசிக்கான லுக். அதாவது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி வந்ததோ அதே ஒரு பாக்ஸிஸ் டைப்பான நம்மளுக்கு ஒரு ஹெட்லைட் அசம்பிளி ஆகட்டும், அந்த இண்டிகேட்டர் ஆகட்டும், ஸோ சேம் அதே இதில் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம ஹெச்எஃப் டீலக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்லையுமே நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டிக்கரிங்கை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹெச்எஃப் டீலக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லலாம். இதுவே நம்ம ஸ்ப்ளெண்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அதே இதுதான். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கரிங் கலரிங் மட்டும் நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 3D எஃபெக்டில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த i3s ஒரு லோகோவும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு நல்லா இருக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 3D எஃபெக்ட் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த ஸ்டிக்கரிங் ஃபினிஷில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ரெண்டுத்துக்குமே என்ன சிமிலராக இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுவிட்சஸ் அசம்பிளின்னு சொல்லலாம். ஸோ சுவிட்சஸ் அசம்பிளி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு சேம் அந்த செல்ஃப் சுவிட்ச் அந்த i3s ஒரு சுவிட்சும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாரன் இண்டிகேட்டர் அந்த ஹைபீம் லோபிங் சுவிட்ச் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. பட் மீட்டரில் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு சேம் அந்த ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லலாம். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் 9.8 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டியும், அண்ட் தென் இதில் நம்மளுக்கு ஹெச்எஃப் டீலக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9.6 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டியுமே கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஹெச்எஃப் டீலக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70லேருந்து 75 வரையும் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 65லேருந்து 70 வரையும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து இது பண்ணுறது. ஸோ கஸ்டமர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் அந்த இதில் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் யாராவது இந்த ஸ்ப்ளெண்டர் ஆகட்டும் அல்லது ஹெச்எஃப் டீலக்ஸ் ஆகட்டும், ஸோ இது ரெண்டு வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதோட மைலேஜை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்ததாக இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ரெண்டுமே ஒரு ஸ்கொயர் கட் இன்ஜின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இதாகுது. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோம் ஃபினிஷில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெச்எஃப் டீலக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷில் இன்ஜின் கட் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவே தெரியும். அந்த லுக் வைஸுமா இருக்கட்டும், அந்த டிசைன் வைஸுமே கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ரைடிங் ரிவ்யூமே போடுறேன். ஸோ அதுவுமே மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதை பார்த்தாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் பிக்கப் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் எப்படி இருந்ததுன்னுட்டு சொல்லுங்கள், நீங்கள் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா. சீட் செட்டப்பை பொறுத்த வரைக்குமே ஹெச்எஃப் டீலக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான சீட் இது இருக்கலாம். இப்போது இருக்கிற லேட்டஸ்ட் மாடலுக்கான ஒரு சீட் செட்டப் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதே நீங்கள் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளாட்டான ஒரு சீட் செட்டப்புமே ப்ளஸ் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லோடு கட்டிட்டு போகிறதுக்கான ஒரு சின்ன கேப்ரல் செட்டமே கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு ஹெச்எஃப் டீலக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் அந்த க்ரோம் ஃபினிஷில் ஒரு சின்ன ஒரு கேப்ரல் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பின்னாடி டைல் லேம்ப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு
நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஆலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. பட் மற்ற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஸோ இதோட வண்டியோட நம்ம சீட் ஹைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஃப் டீலக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 805 mm சீட் ஹைட்டும், இதுவே நீங்கள் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு 785 mm சீட் ஹைட்டுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரெண்டுமே சிமிலர் சேம் தான். நம்மளுக்கு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். அண்ட் தென் வெயிட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 112 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அளவுக்கு ரீசனபிளான வெயிட் தான். ஆக்சுவலாக நானும் இதை ஓட்டி பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு தள்ளலை, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. டயர் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு 18 inches டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 100cc தான் நம்மளுக்கு அவ்வளோதான் வரும். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சரி, இதில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்னன்னா நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமே நம்ம சொல்லலாம். மற்ற இதே காம்படிட்டரான ஷைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ வரைக்குமே நம்மளுக்கு டியூப் டயர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காம்போ பிரேக் மாதிரி தான். ஸோ நம்ம ஃப்ரண்ட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு பேக்கும் சேர்ந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிற மாதிரி தான் இருக்குது. பேக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா சேம் ஆக்சிஸ் நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே நம்ம சொல்லலாம். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டுமே ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே HFDXல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது ஏன் இந்த இதில் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செயின் கவர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஓரளவுக்கு ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான். அதாவது அந்தளவுக்கு இருக்காது. ஒரு 500 kilometers நம்ம ஒன்ஸ் செயின் லூப் ஹோல்ஸ் செயின் க்ளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு செயினோட லைஃப் நம்மளுக்கு நல்லா வரும்னு சொல்லலாம். ஸ்ப்ளெண்டர் நம்மளுக்கு பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இங்கே ஒரு USB சார்ஜ் போர்ட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே HF டீலக்ஸில் USB போர்ட் சார்ஜர் இல்லை. பட் இது ஸ்ப்ளெண்டரில் நம்மளுக்கு கொடுத்தது ஒரு சிறப்பான அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். இது ஆக்சுவலாக ஒரு யூஸ்ஃபுல்லான இது தான். ஏன்னா USB போர்ட் இப்போ எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அதுலேயுமே கொடுத்துருக்கலாம். பட் அதை ஏன் கொடுக்கலன்னுட்டு ஹீரோ தான் கேட்கணும். ஸோ அதை நம்ம ஒன்ஸ் கிளியராக இது பண்ணிவிட்டு பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸிங் வரும். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 79,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும், இதே HF டீலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 56,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் சிமிலராக பார்க்குறதுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு சேம் கட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் நம்மளுக்கு லுக் வைஸ் ஆகட்டும் இதாகட்டும் HF டீலக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் நம்மளுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம இது பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் எதை வாங்குவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதோட சின்ன ரைடிங் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நான் கம்பைன் பண்ணி நான் ஒரு சின்ன ரைடிங் ரிவ்யூ போடுறேன். ஸோ அது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்ப்போம் இந்த HF டீலக்ஸை பற்றி. ஸோ ஹீரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அண்ட் HF டீலக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த i3 சுவிட்சு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே ஒரு சிம்பிள் இதாகுது. ஸோ இதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளச்சை நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, உங்களுக்கு இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளச்சை பிடிச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆன் ஆகிடுது. அண்ட் தென் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நான் சொல்கிறேன். இதோட பிரேக்கிங் ஆகட்டும் சஸ்பென்ஷன் ஆகட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம ஒன்ஸ் பார்ப்போம். ஓகே, சிங்கிள் ஆர்எல் செட்டப் தான், கொஞ்சம் லவுடராக தான் இருக்குது, நல்லாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்குமே ஓகே தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஆகட்டும் பேக் ஆகட்டும், ஸோ எது அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஈவனாக தான் நம்மளுக்கு இதாகும். அதாவது ஒரு 30-40 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கம்பல்சரி பிரேக்கிங்ஸ் இதாகுதுன்னு சொல்லலாம். ஓகே மக்களே, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை பற்றி ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோமா. 4 கியர் செட்டப் தான், எல்லாமே நம்மளுக்கு பேக் கியரில் தான் வரும். எஸ், முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த 100cc வண்டியில் நம்மளுக்கு பிக்கப் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னா நம்ம இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை சொல்லலாம். ஒரு தரமான ஒரு பிக்கப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த HF டீலக்ஸுமே நம்ம இது பண்ணி பார்த்தோம். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திணற மாதிரி இருந்தாலுமே பட் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இப்போ நான் பேக் பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஓகே, எனக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கிது.
ஃப்ரண்ட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரெண்டுமே நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான், பட் ஓகே தான். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. கியருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக விழுதுன்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் ஆர்என் செட்டப் தான். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனெலாம் இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோ கண்டினியூஸாக போடுவேன். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே மக்களே, ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பாய் ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.